சொல்லுங்க சார். அதாவது விஜய் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு போயிருக்காரு, பெரிய அளவுல நிற்கிறாரு அரசியல்ல, அவரை அறிவிச்சிருக்காரு. நீங்க வந்து அவரை சின்ன குழந்தை வந்து வளர்த்தவர், அவர் ஹீரோவா ஆகுறதுக்கு அன்னைக்கு பாடுபட்டவர். இப்ப அவருக்கு அரசியலுக்கு போறது அவர் கூட ஏன் இல்லை? இது நீங்க எப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் மீரம் சார். இது வந்து என்னன்னா சார், எப்பவுமே எல்லாருமே எல்லார் கூடயும் எப்பவும் இருந்துட முடியாது. அது ஒரு குடும்பமா இருந்தா கூட இருக்க முடியாது. ஏதோ ஒரு கால சூழல், அங்கங்க அவங்கவுங்க வேலை பொழுவோ இல்லை வேலையோ ஏதோ ஒரு காரணங்களால பிரிஞ்சு போறது வழக்கம்தான். இப்ப நான் வந்து ஒரு புலிங்கிற திரைப்படம் நான் தயாரித்து எடுத்தது உங்க அனைவருக்கும் தெரியும். அந்த படம் மூலமாக நிறைய ஒரு இழப்புகள் எல்லாம் நான் சந்தித்தேன். இருந்தாலும் என்னுடைய நேர்மை, நான் எதுவுமே யாருக்கும் எந்த ஒரு ஒரு கடனோ பிரச்சனையோ இல்லாம அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு உழைப்பு மீது அதிக நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டு நான் வந்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும். விஜய் அவர்கள் கூட இருக்கும்போதும் நான் வந்து அதிகமாக சர்வீஸ் செய்வதற்கு, என்னதான் அவங்க அப்பாவும் சரி அவரும் சரி என்னை விட்டு என்ன வேலை பார்க்க வைப்பாங்க. அந்த அடிப்படையில் எனக்கு இருந்த என் திறமையை வைத்தும், நான் ஒரு பேசிக் பத்திரிகையாளர், அதனால நான் எப்படியாவது இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த தொண்டாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் விஜய் அவர்களுக்கு பயணப்பட்டது ஒரு காலகட்டம் என்றால், அடுத்த காலகட்டம் என்னுடைய பணி ஒரு நல்ல சர்வீஸ்ல இருக்கணுங்கிறது தான். நீங்க கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு 2-3 விருது அரசு சார்பாகவும் கலெக்டர்கிட்டே வாங்கியாச்சு. மிக சிறந்த அளவில் என்னுடைய தொண்டு போயிட்டு இருக்கு. அதனாலதான் இப்பொழுது சமீபத்தில் நடந்த ஒரு அந்த தென்குமரி கல்விக் கழகத்துல செயலாளராக போட்டியிட்டேன். நமது சிவந்தி ஆக்கினார் அவங்க பேர்ல அந்த கல்லூரி இருக்கு, வைகுண்டர் பாலிடெக்னிக்கல் எல்லாமே இருக்கு. அதுக்கு செக்ரட்டரியா அதிக ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயித்தது காரணமே நான் செய்து கொண்டு இருக்கின்ற அந்த தொண்டு தான். விஜய் அவர்கள் நிச்சயமாக பெருசா வர வேண்டும். ஏன்னா அவர் என்னுடைய கூட பிறந்த சகோதரர் மாதிரி. அவர் வளர்ச்சி எனக்கு பிடிக்கும். ஏன்னா என் கூட இருந்தவங்க வளர்ந்தா எனக்கு நல்லது தானே. அவருக்கு வேலை பார்த்து ஒரு வளர 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 நான் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறேன். கூப்பிடணும் இல்லையா? நான் அதை பத்தி எப்படி சொல்றது? ஏன்னா ஆமா, முன்னு தம்பி சொன்னது அரசியல் கட்சின்னு நான் தொடங்கல. இது ஒரு சமூக இயக்கம். கலப்பை மக்களுக்கு இந்த சாதாரணப்பட்ட ஒரு ஏழை விவசாயிகளுக்காக, பின்தங்கிய ஏழை மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். நான் ஒரு பெரிய அரசியல் கட்சியை பிரகடனப்படுத்தல. ஆனா எனக்கு ஒரு அங்கீகாரம் தந்துட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில நம்ம என்ன ஒரு முடிவு எதுவுமே எடுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு சமூக அக்கறையோட சேர்ந்து கொண்டிருக்கிறேன். இல்ல இயக்கம் தான். ஒரு அதாவது அந்தந்த ஏரியாவில் யாரு ஒரு நல்ல சர்வீஸ் பண்ண அவங்ககிட்ட கருத்து கேட்கணும்னு கூப்பிட்டுருக்காங்க. நான் வந்து ஒரு இயக்கமா இருந்தது, அவங்க ஒரு அரசியல் கட்சிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் தமிழக முதலமைச்சர் பாராட்டு சொல்லதான் கடமைப்பட்டேன். நீங்க விஜய் சார் கூட இருக்கீங்க. அவங்க பலம் என்ன அப்படின்னா தெரியும். 2026 தேர்தலில் அவர் சட்டசபையில சிஎம்ஆ ஜெயிப்பாரா, கணித்து போட்டுமா, கூட்டணி வருமா, இல்ல அதை கொடுத்த தேர்தலையாவது சிஎம்ஆ ஜெயிப்பாரா? உங்களுடைய என்ன ஓட்ட இல்ல, அவர் ஒரு பிரஸ் கேண்டிடேட். இன்னைக்கு தமிழக மக்கள்கிட்ட இருந்து நான் இப்படி கேள்விகள் கேட்பேன். தமிழக மக்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு ஏதாவது ஒருத்தர் புதுசா வருவாங்களா, ஒரு மாற்று சிந்தனையாளர்கள் யாராவது வருவாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் நடுநிலையாளர்கள் இருக்கு. எனக்கே அது இருக்கு. அந்த அடிப்படையில் அவர் வரும்போது, அவர் சிறந்த நிர்வாகம் செய்தால் கண்டிப்பாக தமிழக மக்கள் ஒரு வெற்றிடத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்பது என்னுடைய கூட்டணியா கணித்து போட்டி. அவர் கூட்டணி மாதிரி இருந்து சொல்ல மாட்டாரு. ஒரு பெரிய திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாம் மீறி அவரால் கணித்து போட்டி. அது இப்போ அரசியல் களம் இன்னும் சூடு பிடிக்கல. அரசியலுக்கு நேரம் நெருங்க அதுக்கான முடிவை அவர் எடுப்பாரு. நீங்க விஜய்கிட்ட கேட்கக்கூடியதெல்லாம் யார்கிட்ட கேட்கிறீங்க? விவசாயிகள் சார்ந்த ஒரு இயக்கம் உருவாகுது. இப்போ வந்து எம்பரான் படத்துல வந்து முல்லை பெரியார் பத்தி தப்பா ஒரு பசங்க இருக்கிறதாவும் விவசாயிகள் நடக்குது. அதுக்கு உங்களோட கருத்து இருக்கு. இது ஒரு கிட்டத்தட்ட இந்த தமிழக விவசாயிகள் எனக்கு தெரிஞ்சு வஞ்சிக்கப்படுகிறார்கள் தான் நான் நினைக்கிறேன். ஒரு பெண்ணை குயிக் என்பவருடைய அந்த ஒரு செயல்பாடுகள் வந்து மதுரை சார்ந்த மாவட்டங்கள், கிட்டத்தட்ட தேனி, கம்பம் போன்ற மாவட்டங்கள் வந்து வறண்ட பகுதியா இருந்தாங்க. அவரு வந்து ஒரு பொறியாளராக இருக்கும்போது இந்த மக்களுடைய வறுமையும் அவங்க திருடர்களாக இருக்கிறத பார்த்து, அந்த காரணம் வந்து அந்த வறட்சி என்பதை கணக்கில் கொண்டு வேஸ்டா போகிற தண்ணீர் ஒரு அணை கட்டுனா இந்த மக்களுக்கு உதவியாக இருக்க என்பதற்காக கட்டப்பட்டது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் காலப்போக்கில் சில நடிகர்கள், சில அரசியல் பிரமுகர்கள் அதை இதை ஒரு அரசியலாக்க பார்க்கிறார்கள்.
அதாவது 2 மாநிலமும் உங்களுக்கு தெரியும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான். இங்க உள்ளவர்கள் அங்க இருக்காங்க, அங்க உள்ளவர்கள் இங்க இருக்காங்க, இங்க உள்ள பெண்ணை அங்க எடுக்கிறாங்க, அங்க உள்ள பெண்ணை இங்க எடுக்கிறாங்க, இங்க உள்ள நடிகர்கள் அங்க நடிக்கிறாங்க, அங்க உள்ள நடிகர்கள் இங்க நடிக்கிறாங்க. இப்போ மம்முட்டி, மோகன்லால் அவர்கள், ஜெயராம் படம்லாம் இங்க ரிலீஸ் ஆகுது, இங்க உள்ள படங்கள்ல நடிக்கிறாங்க. இப்ப இங்க உள்ள நடிகர் விஜயுடைய படங்கள், ரஜினி சார் படம், கமல் சார் படம்லாம் அங்கேயும் ஓடுது. அப்ப இது ஒரு தாயுடைய 2 பிள்ளைகள். இந்த ஒரு ஒற்றுமை சீர்குலைக்கு எந்த ஒரு நடிகர் முயற்சி பண்ணாலும் நாங்கள் கண்டிப்பாக கலப்பை மக்கள் இயக்கம் கண்டனம் தெரிவிப்போம். முன்னால பிரிஜிராஜ் இதே ஒரு செயலை செய்தார். அப்பொழுதும் துணிச்சலாக அறிக்கை கொடுத்தது நான் தான். இப்பொழுதும் துணிச்சலாக நான் சொல்லுகிறேன், பிரிஜிராஜ் போன்ற நடிகர்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். இது ஒரு கத்தி மீது நடப்பது போன்றதுதான். 2 சகோதர பாசத்தை தயவு செய்து பிரித்து விடார்கள். அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு விவசாயிகள், ஏழை பாட்டாளிகளுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனையில் அனாவசியமாக ஏதாவது கருத்து தெரிவிப்பது அது ஒரு தவறான விஷயம். அது எந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா காவிரி இன்னைக்கு வர கர்நாடக தமிழ்நாடு பிரச்சனை, சகோதரர்களாக அங்கே இருக்கும் இங்கே இருக்கும், இன்னைக்கு வர போராடுறாங்களே தவிர அந்த பிரச்சனைக்கு முடிவு வரவில்லை. அதனால் பிரச்சனைக்கு தீர்வு தானே வேண்டும். அந்த தீர்வுக்கு எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பிஜேபியிலையும் ஆமா, டிஎம்கேலையும் நீங்க வந்து ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆமா. ஆனா நீங்க எஸ்எஸ்சி அளவுக்கு விஜயோட லைஃப்ல பங்கெடுக்கிறது. நீங்க விஜய் பாத்தீங்கன்னா முதல்வராகட்டும் பிரதமராகட்டும் இன்னும் ஒரு மரியாதை இல்லாம அவரை எம்ஜிஆரோட வச்சிருக்காங்க. ஆனா எம்ஜிஆர் வந்து கருணாநிதி சொன்னதுக்காக காலம் வச்சு பணத்தை இறக்கி விட்டாரு. ஆனா இவர் முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு, மோடிஜியும் நக்காலா பேசுறாரு மேடையில. ஒரு சீனியரா நீங்க அரசியல் நீங்க ஒரு சீனியர் தான், ஒரு அட்வைஸ் நீங்க இருந்த வரைக்கும் பத்திரிகையாளர்கள் பிரமாணமா சந்திச்சாரு, இப்ப சந்திக்கிறதே இல்லை, அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுங்க. அட்வைஸ் பண்ணா என்ன திரும்ப குறைச்சு என்னப்பா என்ன மாற்றி கார்த்திக், நீ என் நண்பன், சினிமா விட்டு போனா கேளுங்க, நான் சொல்றேன். சினிமா என்பது உங்களுக்கு தெரியும், நிறைய பெரிய பெரிய ஜாமான்களோட எல்லாம் நான் இருந்திருக்கிறேன். அது பாரதி ராஜா சாரா இருக்கட்டும், பாலச்சந்தர் சாரா இருக்கட்டும், பெரிய பெரிய ஜாமான், ஜிவி சார், பெரிய பெரிய ஆளுமை உள்ளவங்களே சினிமாவில் வந்து தயாரிப்பாளர்களாக கண்டிப்பா வெற்றி பெற முடியாது. நூற்றுக்கு நான் சொல்ற ஒரு 90-92%. ஏன்னா அவ்வளவு கூட படங்கள் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன், மார்க்கெட்டிங்ல இருந்திருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்திருக்கேன். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, தயாரிப்பு பண்றவங்க அந்த குடும்பங்கள், பெரிய பெரிய குடும்பங்கள், அது கேஆர்ஜி சாரா இருக்கட்டும், என்னால பல ப்ரொடியூசர் சொல்ல முடியும், ஆளுமையாக இருந்தாங்க. அது எம்ஜி பிக்சர்ஸா இருக்கட்டும், அது லட்சுமி மூவி மேக்கர்ஸா இருக்கட்டும், கணக்கு இல்லாம சொல்ல முடியும். அதுவும் பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள்லாம் அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க, அந்த குடும்பங்கள்லாம் எவ்வளவு வறுமையில பிரச்சனைகள்ல இருக்கிறாங்கிறது தெரிந்தவர். நானும் ஆசையில தான் இருந்தேன். இந்த சினிமாவில இருந்து ஒரு பத்திரிகையில இருந்து எனக்கு அவ்வளவு ஏற்கங்கள். விட்டச்சிட்டு பயங்கரமா படம் பண்ணி தான் ஒரே டைம்ல 5 படம் பூஜை போடுற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணு. ஆனா சூழல்கள் பாருங்க, புலி, எனக்கு வாய்த்த படங்கள், எனக்கு வாய்த்த அடிமைகள்ங்கிற மாதிரி பாருங்க. அடுத்த கட்டம் உடனே பார்த்த ஜீவா வச்சு பண்றேன், போக்கு ராஜா, திதி முதல் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அவனுக்கு வாய்ப்பை கொடுக்குறேன். நல்ல கதைகளாக தான் சொல்றாங்க. ஆனா எடுக்கும்போது தோல்வி விட்டால் அதனுடைய முழு பழியும் முழு தோல்வியும் ஒரு தயாரிப்பாளர் மட்டுமே சார்ந்ததால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதுல இருந்து, ஏன்னா நான் தாங்கிக்கிடணும். நான் உங்களை மாதிரி ஒரு பத்திரிக்கை உண்மையா உழைச்சி உண்மையா எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேற ரூட்டுக்கு, எனக்கு எல்லா துறையிலும் தெரியும், ரியல் எஸ்டேட் தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும், கன்சல்டேஷன் தெரியும், ஆன்மீக சம்பந்தமான ஜோதிடம் தெரியும். எதுல வேணாலும் என்னால சம்பாதிக்க முடியுங்கிறது அந்த துறையிலிருந்து பப்ளிக்கு ஏதாவது செய்யணுங்கிறதா அப்படி கொஞ்சம் ஒதுக்கணும் சார். அதான் உண்மை. இப்ப பொதுக்குழுல கலந்துகிட்ட எஸ்ஏசியே நேற்று பேட்டியில ஆனந்த ஆனந்தோட எதிரி, விஜயோட எதிரி ஆனந்தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க அப்பா பார்த்தோமா மகன் பார்த்தீங்களா, அண்ணன் கேள்வி கேட்கறது இப்படி ஒரு, அதான் இதை பார்த்தீங்களா, நான் 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான் சார். எனக்கு இல்ல, நான் இப்ப உண்மையை சொல்லிடுறேன், உண்மையை பேசிடுறேன். எனக்கு வந்து என்ன வேலைக்கு வைத்தவர் என்ன வந்து எஸ். சந்திரசேகர். நான் உண்மையை பேசுவேன். என்ன வேலைக்கு வைத்தவர் என்னுடைய குருநாதர். எனக்கு என்னுடைய முதலாளி வந்து எஸ்சிசி தான். அவர் விஜய்க்காக என்ன வேலைக்கு வச்சார். நான் எப்பவுமே விஜய் பெரிய ஸ்டார் ஆன கூட எல்லாமே நான் கீழ்ப்படிதல் வந்து எஸ். சந்திரசேகர். ஆனால் விஜய் அவர்களை நான் மதிப்பேன். ஏன்னா அவர் நான் கூட இருந்து பணியாற்றியவர் இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறார். ஆனால் எஸ். சந்திரசேகருக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா என்ன வேலைக்கு வைத்து அந்த முதலாளிக்கு தான் நான் விசுவாசமாக இருக்க முடியும் என்பதற்காக அவரை நான் ரொம்ப மரியாதை கொடுத்து இன்னைக்கு வர அவருடைய எப்பவும் நான் மரியாதை கொடுத்து அதை பண்ணிட்டு இருக்கேன்.